நல்ல ஆண்டவருடைய மாறுகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவராய், நல்லவராய், போதுமானவராய், கிருபை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், ஆண்டவர் இந்த ஒரு மரம் முழுவதும் கண்ணிப்படி போல பாதுகாத்து எங்கள் போட்டிகளுக்கு ஆசிரியர்களுக்கு இந்த இரக்கத்தை கிருபையை பாராட்டி ஆசிரியப்படுவதான ஆண்டவர் இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கற்று தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரையே நம்ம உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தப்பா இந்த ஆசிரியப்படுவதான இந்த பரிசுத்த ஆராதனையில கர்த்தருடைய கரம் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், கிரியைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் நிறைவாக என்னுடைய ஆளுகை செய்யும்படியாக தகப்பனே என்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்லவராக இருப்பதற்காக, கிருபை உள்ளவராக இருப்பதற்காக, தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக இருப்பதற்காக ஆண்டவரே, நான் சுசிக்கப்பட நல்ல வேளையிலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, ஜீவனையும் கிருபையும் இரக்கத்தை தந்து ஆண்டவரே ஆராதிப்பதற்கு ஏற்ற கிருபைகளை தந்த ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாம் செலுத்தும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளை தான், இரக்கங்களை தான் ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீ பாராட்டின நல்ல கிருபைகளை எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய கரம் நிறைவாக எங்களோடு எங்களை நாளில் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரே சில பேராய் நாங்கள் கூடி வந்தாலும் கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் ஆண்டவரே எங்கள் மீது அந்த இடத்தில் இறங்கி ஆளுகை செய்ய கர்த்தரை கிருபை செய்கிறாரப்பா, கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா. இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய சமூகம் எங்களுடைய தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக, கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக தேவாதி தேவனே உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நீ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. இரக்கம் காட்டுகிறபடியாய் செபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆராதிக்க சொல்லி நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உடைய கிருபைக்குள்ள எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துங்கப்பா. துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் செலுத்தும்படியாக ஆண்டவரே பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிடப்படட்டும். ஆண்டவரே பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிடப்படட்டும். ஆண்டவரே எங்களை சரீரங்களை பரிசுத்தமும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஆண்டவரே வேண்டிக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த பரிசுத்த ஆராதனையை குறித்த அந்த சத்தியத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சந்தலையுள்ள உள்ளம் கால்வாரையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் இடத்துல ஆளுகை செய்யட்டும். எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகளை இது ஆளுகை செய்யும்படியான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நல்லவர். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. நீரெல்லாம் எங்களுக்கு வானலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரெல்லாம் எங்களுக்கு வானலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேசமில்லை பரத்தி. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேசமில்லை பரத்தி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்திரும் நாம
ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடி யாத்திரு நாமத்தி நாவரவு இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புகழாம் எங்களுக்கு மகத்துவமுள்ள பதவியில் புகழாம் எங்களுக்கு எத்தனை மாதரவுதி திருவை எத்தனை ஆச்சரியோ எத்தனை மாதரவுதி திருவை எத்தனை ஆச்சரியோ இன்னுதிரம் மதினா திரண்டனின் ஜீவபுத்துவரியா இன்னுதிரம் மதினா திரண்டனின் ஜீவபுத்துவரியா இன்னடியார் பிதாவின் சந்நிதி சேரவும் சன்னதோ இன்னடியார் பிதாவின் சந்நிதி சேரவும் சன்னதோ இன்னை தினமதிலோ ஒரு வீட்டு கூடவும் நாமத்தினா இன்னை தினமதிலோ ஒரு வீட்டு கூடவும் நாமத்தினா தந்தனின் கிருபை உனக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உனக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பாடாதோரில் யாருக்கு ஜீவனதா நீரல்லால் எங்களுக்கு பாடாதோரில் யாருக்கு ஜீவனதா நீரே அன்றி கீழத்தில் வேறோரும் தேற்றமில்லை வரவே நீரே அன்றி கீழத்தில் வேறோரும் தேற்றமில்லை வரவே ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் நாமத்தே ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் நாமத்தே ஆதரவு பரிசுத்தம் கிருபையுடன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்களால் எங்களுக்கு பரலோகில் யார் ஒரு ஜீவன் ஆண்டவரே துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றி பலிகளை எடுக்க ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே நாமத்தை உயர்த்தி பாட துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே சமூகத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவி நிறைவினால் நிரப்பபடியான செபிக்கிறேன் இயேசுவே ஒரு விசை கூட முழு ஆத்மாவோடு
முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே முழு மனதோடு உம்மை ஆராதிப்பதற்கு ஏற்ற கிருபைகளை தேவனின் பரலோகத்தின் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள முழுவதுமாக மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் இருக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தின் மகிமைக்காக ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாடல்களும் துதி கன மகிமை எல்லாம் கொண்டு வரும்படியாய் நீர் பெருகும் நாங்கள் சிறுகும் ஆண்டவரே உடைய கரத்தை முழுவதுமாய் ஒப்பு விடுகிறோம் ஆண்டவரே. அப்படியே தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல ஆவிக்குரிய அஸ்திவாரத்தை நாங்கள் போடுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை கொண்டு கர்த்தரை ஒவ்வொருவரும் இடைவெளிப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கூட ஒவ்வொரு விடுதலையாக்கி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி எடுத்து அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை நிறைவாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த அந்த கிருபை செய்கிறார்கள். உன்னதமான மறைவுள்ள மறைத்துக்கொள்ள பயன்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி மேம்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் நிறைவாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாள் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்தும் நாமத்தை மகிமைக்கப்பா. ஏற்ற துதிகர மகிமை செலுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகர மகிமையால் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஏற்றுக்கொள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில யாவரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சங்கீதம் 98 சங்கீதத்துடன் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்கள் முன்பாக விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு புது பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கிருபையாய் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. சேனை அதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோமே கனமும் மகிமையுமே அற்புதமே அன்பனுக்கு அதை அறிக்கையாக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், தெய்வமாக நடத்துவார். பாடலை கதைகளுக்கு விஷயமை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து
அவர் நம்மை ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் பாடி ஜெயக்கொடியை ஜெகத் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார்கள். பாவை பாடித்தரமாக இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் காவலிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரை மாற்றினார். தேவன் காவலிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரை மாற்றினார். தேவன் தாமவர்கள் தேவனாயிருக்கும் அந்நியாவை
அவருடைய எழுதி நின்று பாடுபட பாடி தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி என் ஆட்களை நீங்கள் பாடுபடுங்கள். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆட்களை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆட்களை
Baba
அற்புதங்களை செய்தார். அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சோர்ந்து போன நேரங்களில் எனக்கு பலத்தை தந்தார். நான் உடைந்து போன நேரங்களில் என்னை உருவாக்கினார். வாயை திறந்து எல்லாம் வாயை திறந்து let's all open our mouth and praise God. Let's all praise God. Let's all in His name. We bless His name alone. He's the one to be praised. He's the one to be praised. அவர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவரே பெரியவர். எல்லா தேவனை காட்டிலும் மிகவும் பயப்படத்தக்கவர். மிகவும் சபலபரகனா என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை பாதுகாத்தார். அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தார். அவர் கிருபை என்றும் என்றே சொல்ல முடியும். நாட்கள் முழுவதும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். நாட்கள் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். நாட்கள் முழுவதும் திட நம்பிக்கை தைரியம் தருகிறார். அவர் நல்லவர். அவர் வல்லவர். தயவு செய்து வாயை திறந்து அவர் ஆராதனைப்படி வந்து எல்லாரும் வாயை திறந்து அவரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவ சமூகம் அமைதியாக இருக்க வேண்டாம். எனக்கு அமைதியா இருப்பதற்கு நம்ம வரல. அவரை ஆராதனைப்படி வந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் பயபக்தியா இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாம் அவரை துதிப்பதில் பயபக்தியா இருக்க வேண்டும். அவரை ஆராதிப்பதில் பயபக்தியா இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை சோதித்து அறிகிறார். நடத்தினார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றுள்ளது. என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனாந்திர பாதைகள், எவ்வளவோ கரடுமுரடான பாதைகள், நடக்க முடியாத சூழ்நிலையில வேதம் சொல்றது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மந்தையை போல வைத்து வந்தார். அவருடைய வஸ்திரங்கள் பழசாகல. அவருடைய செருப்புகள் ஒன்றுமே தெரிந்து போகவில்லை. அவர்கள் தன் பிள்ளையை தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல உங்களை என்னை சுமந்து கொண்டு வரவில்லையா? இன்னும் ஒரு ஆராதனை மனசு இல்லையா? அவர் உங்களை என்னை ஒரு தாயை தன் பிள்ளையை அரவணைப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல அவர் உங்களை சுமந்து வரவில்லையா? எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில, எவ்வளவு ஒடுக்கமான சூழ்நிலையில உடைந்து போயிருந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் என்னை நடத்தினாரே. எவ்வளவு உடைந்து போய் உட்கார்ந்திருந்தார். எவ்வளவு நெருக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். எவ்வளவு பாடுகளோடு உட்கார்ந்திருந்தார். உன்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் ஒரு அடைக்கப்பட்ட தனி அறையில தேவன் ஒரு வெளிச்சத்தை காட்ட மாட்டாரோ என்று சொல்லி தனியா இருந்த நேரத்துல கர்த்தரே உனக்கு அடைக்கலமாயிருந்து உன்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரே. அந்த தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தி அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. ஒரு விஷயம் பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, முன் சென்றாரே. கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை, திட நம்பிக்கை தைரியம் நீத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை. ஓ ரவா
கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்னை கரங்களை உயர்த்திய நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தாய் பெற்று வந்தது, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த எனக்காக உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றென்னை கைவிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக இன்னும் வருவீரே. பாவி என்றென்னை கைவிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து
கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீர். கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஆஸ்வதிக்கப்பட்டிருந்த மாலை வேலை தேவ சமூகத்தில் ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிறதல்ல இருதயத்தின் ஆழத்தில் நம்பவே என் நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் முடியும் வரை அன்றுவே ஜீவன் பிரியும் வரையிலும் மற்றும் ஆராதிப்பதற்கு ஒரு கிருபை தான் தாயின் வயிற்றில் உருவாவதற்குள்ளாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாகவே எங்கள் தாயிடம் ஏதாவது அன்பு வைத்து தாயின் தலைவரம் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்துக் கொள்வீர் என்று சொல்லி வசனத்தின்படி அந்தவே எங்களை அணைத்துக் கொண்டவரே ஸ்தோத்திரமாவா. தாயின் வயிற்றில் உருவாவதற்குள்ளாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாகவே பலவசியா பக்தராசியா மகனவசியா பக்தரகசியா நாயகரகரா ரீபலவசியா பௌரவரகரகரா மகனவசியா மார்வரகரா எல்லாம் எல்லாம் சாவிரகி கத்தஸ்து நன்கிறபடியே நினைவுண்டு எல்லாம் வாயிடத்திலிருந்து ஸ்தாபகாரா ரீபலவசி மகவசியா வாரா அக்ஷகௌத ஹம்னகரகர ஜெகனபரவசியா உதாரணவசியா ராஜா அன்பிற்காக நன்றியப்பா. அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக வளர்த்துக்கணும் வளர்த்த முடியவும் எங்களை சபையின் குடும்பத்தை நடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக சபைக்காக தேசத்திற்காக வாழ்க்கையை செழிக்கப்படுவாராக, வாழ்க்கையை செழிக்கப்படுவாராக, வாழ்க்கையை தலைக்கப்படுவாராக. கர்த்தரோட உயர்த்தட்டும். அவர் உயர்ந்தவராக இருந்தும் அவர் சிறியவனை நோக்கி பார்க்கிறார். ஓ எளியவனை குப்பையிட்டு தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். கர்த்தர் இதை செய்ய போகிறார். கர்த்தர் இதை செய்ய போகிறார். கர்த்தருக்கு பெரிய ஒரு விடுதலை பண்ண போகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தில் கர்த்தர் விடுதலை உண்டு பண்ண போகிறார். உன் பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர்
இதுவரையும் உன் வீடு இடிக்கப்பட்டது போல, உன் வீடு பாழாய் கிடக்கிறது போல இருந்தாலும் கர்த்தரே அதை திரும்ப எடுத்து கட்டுவார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து புதுப்பிக்கிற தேவன் உன் வீட்டை, உன் கூடாரத்தையும் அவர் திரும்ப கட்ட வல்லமையுள்ள தேவன். என் வீடு எப்ப கட்டப்படும்? பாழாய் கிடக்கிற வீட்டுக்கு எப்பொழுது ஒரு விடிவு காலம் வரும் என்று கேட்கிற உடனே கர்த்தரும் வீட்டு திருப்பதி கட்ட போகிறார். மறுபடியும் கர்த்தரும் வீட்டை கட்ட போகிறார். நீ பார்க்கிற நேரம் எல்லாம் பாழாய் கிடக்கிறவள் தோற்றத்தை தான் இருதயம் வீட்டை பார்க்க. கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு நல்ல சொல்றேன். கர்த்தர் வீட்டை கட்டுவார். உனக்கு என்று வீட்டை அவர் கட்டுவார். பாலாய் கிடக்கிற வீட்டுக்கு கர்த்தர் அதை எடுத்து புதுப்பித்து கர்த்தர் அதற்கு ஒரு மகிமை கொண்டு வருவார். கொஞ்ச நாளாக வீட்டை குறித்து உழைத்து போயிருக்கிறார். கொஞ்ச நாளாக வீட்டை குறித்து பெரிய வாரம் நீ வெளியில சொல்லலாம். நீ வெளியில யாரோட கூட அதை ஷேர் பண்ணலாம். வீட்டை குறித்து ஒரு பெரிய ஒரு பாரம் கர்த்தர் வீட்டை கட்டுவார். வீட்டுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறியலாம். என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதுவே வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. வீட்டை குறித்தால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனோடு அதிகமாக காணுகிறது. கர்த்தரை அறிவார். கர்த்தரை அறிவார். அதை தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து புதுப்பித்து கட்டுவது போல கர்த்தர் மறுபடியும் வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் இது தேவனால் கூடும். இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் இது தேவனால் கூடும். உன் கண்களுக்கு ஆச்சரியமாய் காணும்படி ஆகாதென்று தள்ளின அந்த கல்லை தலைக்கு மூளைக்கல் ஆயிட்டு இருப்பது போல கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய ஒரு மகிமையை தேசத்தில் வீட்டுக்கு கொண்டு வருவார். பிரேமா சண்டா பலமா சியாச்சா ராக்கா வலரியாச்சா என்று நல்லவரப்பா, நீக்கு எப்படி உள்ளவரப்பா,
உடைந்த உள்ளங்களை பாழாய் கிடக்கிற எங்களுடைய இடங்களை கர்த்தர் புதுப்பித்து என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்ததுண்டா என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்ததுண்டா கிரகிக்க முடியாது காரியம் செய்தி சர்வஞானியே கிரகிக்க முடியாது காரியம் செய்தி சர்வஞானியே. அப்படியே தேவ சமுத்திரம் முழங்கால் பழி பிடிக்கும் முழங்கால் படி மற்றொரு ரெண்டு கொள்ளலாம். நம்ம ஒரு வீட்டு இந்த ஆராதனை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். எல்லாருடைய கண்கள் மூடி ஒரு நிமிடம் நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்த்து தேவன் கிருபையாய் நல்ல மாதிரியாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அப்போ பவுல் நம்ம ஆலோசனை சொல்கிறது போல அந்த கிருபையாய் நம்மை நடத்துவார். ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். மட்டுமாய் தேவ சமூகத்திலே கூடி வந்து ஆண்டவரை நீர் நடத்தின விதங்களையும் எங்களை பாதுகாத்ததையும் தந்த நம்பிக்கை தைரியத்தெல்லாம் சொல்லி உங்களுடைய கிருபையை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி பாடுவதற்கு தந்த நல்ல இலக்கத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே தெய்வ கிருபைக்குள்ள முழுமாய் மூடி மறைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நேரத்திலும் ஆண்டவரை துதியும் கன மகிமை எல்லாம் நாம் உங்களுடைய சமுத்திரமுக்காக செலுத்துவோம். ஆண்டவரே இந்த ஆராதனை ஒரு ஜீவ பலியாக உங்களுடைய கருத்துல அப்பா எளியா தீர்க்கதரிசியின் பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவரே தேவனே என்னை கேட்டது என்று சொல்ல பொழுது பல்லவத்தில் பரிசுத்தக்கினி அது பலிபீடத்தை பரிசுத்தது போல ஆண்டவரே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட பாறையில சிறு கூட்டமாய் இடத்தில் உள்ள மகிமை ஆண்டவரே எங்களுக்கு பலியை தந்த கிருபைகளில கத்தரினால் அவரை சொந்த வாசனை பலியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அற்பு பிரோஜனம் உள்ளவர்கள் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாதவர்கள் கத்தர் கிருபையாய் எங்களை நடத்தி வெள்ளம் சுகம் ஜீவித்தது ஆண்டவரை நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கத்தோட மகிமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருடைய விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் எங்களை எடுத்து கட்ட போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீதுள்ள பாகம் முழுவதும் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக துதிக நம்ம இமேதான் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.